அப்புறம் ஒரு போன ஆடியோ ரிலீஸில் வந்து ஒரு கங்கைமன் சார் சொல்லியிருந்தார், ஒரு ஜிப்ராஜ் மேலே என்ன கோவம் தெரில, 7 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, அவர் வந்து எங்கள் சாங்கம் யூஸ் பண்ணார் அப்படின்னு. அந்த ராஜா சார் சாங்க அவருக்கு வேலை தெரியலையாங்கிற மாதிரி. ஜிப்ராஜ் வந்து அவ்வளோ தங்கமான மனுஷங்க. அவர் 7 கோடி வாங்குறது வந்து இவருக்கு என்ன ஏதாவது வைத்தறிச்சலாக காண்டான்னு தெரில. எத்தனையோ பஞ்சாயத்துக்கு நான் ஜிப்ராஜ்கிட்ட போய் கேட்டிருக்கேன். எத்தனையோ படம், இப்போ ரீசெண்டாக கூட படம் பேர் சொல்லக்கூடாது, நைட்டு ஒரு 60 லட்ச ரூபா சம்பளத்தை விட்டு கொடுத்தா என் சம்பளத்தால் படம் நிற்குதானே, விட்டு கொடுத்துறேன்னு அப்படின்னு சொல்லி எத்தனையோ படத்துக்கு வந்து ஜிப்ராஜ் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவார். சம்பளத்தை விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அவரோட தப்பு கிடையாது அந்த படத்தில் குட் பேட் அக்ரியில் அந்த சாங் வச்சது, அது டைரக்டரோட விருப்பம். ஏன் இப்போ ராஜா சார் பண்ண அந்த பிதாமகனில் கூட இவர் சிம்ரன் ஆடுற சாங்கில் எல்லாம் இப்போ அந்த எம்எஸ்வி பாட்டு தான் பாடியிருப்பாங்க. அப்போ என்ன ராஜா சாருக்கு வேலை தெரியலன்னு சொல்ல முடியுமா? கரெக்டு. அதனால் அது வந்து ஒரு காலம் சீஃப் ப்ரைஸை தப்பாக எடுத்துக்க வேணாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் என்னோட வாழ்த்து உள்ள அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கு என்னோட மாலை வணக்கம். இவங்க மலேசியாவிலேருந்து பல கனவுகளோட சென்னைக்கு வந்திருக்காங்க. நிச்சயமாக அவங்க கனவெல்லாம் நினைவாகணும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். அவங்களோட முயற்சி தெரியுது, இப்போ படம் பார்க்கும்போது தெரியுது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நிச்சயமாக இது மாதிரி தான் ஒரு படம் மலேசியாவிலேருந்து பூச்சாண்டின்னு ஒரு படம் வந்தாங்க. இப்போ பார்த்தா அது பெரிய லெவலில் ஓடி பெரிய ஹிட்டாகி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அதனால் இவங்களும் அது மாதிரி படங்கள்லாம் எடுப்பாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக உங்களோட முயற்சி திருவினையாகும் என்று சொல்கிறேன். அப்புறம் மேகனா பற்றி சொல்லணும்னா, குரங்கு பொம்மை படத்தில் வந்து ஒரு கேரக்டரில் நடிக்க வந்தாங்க. அப்போலேருந்து எனக்கு மேகனா பழக்கம். அந்த நட்பு ரீதியாக கூப்பிட்டாங்க, அதுக்காக வந்தேன். அதனால் இப்போ யார் வரான்னு கேட்டேன். இப்போ யார் வரான்னு தெரிலன்னாங்க. அப்போ நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க. அவங்களோட புது படம்னால என்னால் முடிஞ்சது நான் தம்பிராம சார், கண்ணன், எஸ்வி சேகர் சார்லாம் வந்திருக்காங்க. இது மாதிரி வர்றவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக தான் நாங்களாம் இருக்கோம். டெஃபினட்டாக சினிமாவுக்கு வாங்க, உண்மையாக உழைங்க, நிச்சயமாக உங்களுக்கான ஒரு இடம் காத்திருக்கு. ஆனால் அந்த உண்மை வந்து நேர்மையாக இருக்கணும், இருந்தால் நிச்சயமாக வரலாம் அந்த சினிமாவில். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அப்புறம் ஒரு போன ஆடியோ ரிலீஸில் வந்து ஒரு கங்கைமன் சார் சொல்லியிருந்தார், ஒரு ஜிப்ராஜ் மேலே என்ன கோவம் தெரில, 7 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, அவர் வந்து எங்கள் சாங்கம் யூஸ் பண்ணார் அப்படின்னு. அந்த ராஜா சார் சாங்க அவருக்கு வேலை தெரியலையாங்கிற மாதிரி. ஜிப்ராஜ் வந்து அவ்வளோ தங்கமான மனுஷங்க. அவர் 7 கோடி வாங்குறது வந்து இவருக்கு என்ன ஏதாவது வைத்தறிச்சலாக காண்டான்னு தெரில. எத்தனையோ பஞ்சாயத்துக்கு நான் ஜிப்ராஜ்கிட்ட போய் கேட்டிருக்கேன். எத்தனையோ படம், இப்போ ரீசெண்டாக கூட படம் பேர் சொல்லக்கூடாது, நைட்டு ஒரு 60 லட்ச ரூபா சம்பளத்தை விட்டு கொடுத்தா என் சம்பளத்தால் படம் நிற்குதானே, விட்டு கொடுத்துறேன்னு அப்படின்னு சொல்லி எத்தனையோ படத்துக்கு வந்து ஜிப்ராஜ் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவார். சம்பளத்தை விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அவரோட தப்பு கிடையாது அந்த படத்தில் குட் பேட் அக்ரியில் அந்த சாங் வச்சது, அது டைரக்டரோட விருப்பம். ஏன் இப்போ ராஜா சார் பண்ண அந்த பிதாமகனில் கூட இவர் சிம்ரன் ஆடுற சாங்கில் எல்லாம் இப்போ அந்த எம்எஸ்வி பாட்டு தான் பாடியிருப்பாங்க. அப்போ என்ன ராஜா சாருக்கு வேலை தெரியலன்னு சொல்ல முடியுமா? கரெக்டு. அதனால் அது வந்து ஒரு காலம் சீஃப் ப்ரைஸை தப்பாக எடுத்துக்க வேணாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடே இப்போ கருப்பு சேப்பு தான், அதுக்காக தான் சொன்னேன். இது முதல்ல இவங்க பேசுனலாம் பார்த்தோன்னா ஏதோ இங்கிலீஷ் படத்தோடைய ஆடியோ வச்சு வந்துட்டோன்னு நினச்சேன். நீங்கள் இத்தனை பேர் மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்து இந்த ஆடியோ லான்ச் பண்ணதுக்கு எங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருந்தா நாங்கள் மலேசியா வந்துருக்கோம். நாங்களும் மலேசியா பார்த்த மாதிரி இருக்கோம். கொஞ்சம் லேட்டாக கிட்ட ஆரம்பிச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதாக இருந்திருப்போம், வந்திருப்போம். எல்லாருக்கும் பாஸ்போர்ட் இருக்குது இல்லை, பாஸ் அப்புறம் என்ன. பட் ஒரு விஷயம், ஒரு லீலா பேலஸில் இது மாதிரி பண்ணுறீங்க. ஒரு பெண் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக், டைரக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. மேக்னா என்னுடைய மணல் கயிறு 2ல் ஒரு சின்ன ரோல் பண்ணாங்க. இதுவே சஸ்பென்ஸ் படம் ஆயிடுச்சு எனக்கு.
காத்தால சொல்லிட்டாங்க, நான் வந்து இன்விடேஷன் கொடுக்குறேன். அப்புறம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா இல்லையா, வராங்களா இல்லையாங்க, அதுக்கே 5 மணி ஆயிடுச்சு. அப்புறம் சொன்னேன், வேணாம்மா வீட்டுக்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். இது ஒரு யூத்துக்கான ஃபிலிம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே அவ்வளோ கிளாமரஸாக பண்ணியிருக்கீங்க. குடும்ப படம்னு வேறு சொல்லியிருக்கீங்க. இல்லை அந்த சீன்லாம் இன்னும் காட்டல நீங்கள் அது. பட் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லையா? இல்லை இருக்கலாங்க, தப்பு இல்லை. உங்களுக்கு சர்டிஃபிகேட் தான் கணக்கே தவிர நீங்கள் அதை பற்றி வேறு இதை பற்றி கவலையே படாதீங்க. நீங்கள் யூ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு என்ன உண்டோ அது வரதெல்லாம் அந்த குடும்ப படம் தான். அதனால் ஏன்னா குழந்தைங்கள அப்பா அம்மா கூட்டின்னு வரணும், ஏன்னா அப்பா அம்மா விட்டு குழந்தைங்க மாத்திரம் தனியாக போவாங்க, அதுதான் ஏ சர்டிஃபிகேட். பட் சினிமா என்பது மூலதனம் அதிகமாக உள்ள இடம். அதை திருப்பி எடுப்பது ரொம்ப குறைச்சலாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கீங்க நீங்கள். அந்த ஆவிகளை அழைத்து பேசக்கூடிய அந்த போர்டை வச்சு, ஒய்ஜா போர்டை வச்சு இப்படி இருக்கிற மாதிரி தெரியுது இது. பட் எதுவாக இருந்தாலும் நான் சொல்லுவேன், எங்கள் ட்ராமாலே ஒரு ஹீரோயின் கிட்ட சொல்லுவேன், நான் பேய் படம் எடுக்க போகிறேம்மா அப்படிம்பேன். அப்போ எனக்கு மேக்கப் கிடையாதா சார் அப்படின்னு கேட்பாங்க அவங்க. பட் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை, நீங்கள்லாம் மேக்கப் போட்டு தான் வந்திருக்கீங்க. ஏன்னா நிஜமாகவே நேரடியாகவே அழகாக இருக்கக்கூடிய பெண்கள் அதை வந்து பேய் படத்தில் நடிக்கணும்னா அதுக்கு வித்தியாசமாக காட்டணும். எதுவாக இருந்தாலும் ஒரு டோட்டலாகவே எல்லாம் மலேசியன் டீம் தான் நினைக்கிறேன். மலேசியன் சிங்கப்பூர் டீம் தான் இல்லையா? உங்களுக்கு டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அது ரொம்ப ரொம்ப வருஷமாக சொல்லுவாங்க என் நண்பர்கள், இந்தியாவிலேருந்து வரீங்க, எல்லாரும் எடுக்கிறீங்க, இங்கே ரிலீஸ் பண்ணுறீங்க, நாங்கள்லாம் நடித்து நாங்கள் எடுத்து இது எப்போ இந்தியாவில் ரிலீஸ் பண்ணி பார்க்குறது அப்படின்னு. இது ரொம்ப ஈஸி சார், ரொம்ப நல்ல. நீங்கள் ஃபுல் படத்தை அங்கே எடுங்க, இங்கே சென்சார் பண்ணிங்கன்னா இந்தியாவில் ரிலீஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இந்த சினிமா என்பதற்கு வந்து லாங்குவேஜ், இது மொழி, அந்த தேசம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ ஓடிடி வந்துருச்சு, தியேட்டர்லாம் கான்செப்ட்லாம் தாண்டி போய் எங்கே போட்டாலும் இப்போ அமேசானில் பார்க்குற படம் எல்லாமே தமிழ்நாட்டில் எடுக்கிறதா இல்லையே, நெட்ஃப்ளிக்ஸில் போடுற படம்லாம் தமிழ்நாட்டில் எடுக்கிறதா இல்லை. அதனால் நீங்கள் இந்த படத்தை எங்கேருந்து ரிலீஸ் பண்ணாலும் பார்ப்பதற்கு உண்டான ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் உலகம் முழுக்க அது சென்று சேரும். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பண்ணியிருக்கீங்க. ஒருத்தர் சந்தானம் மாதிரி டான்ஸ் ஆடினார், எங்கே இறங்கிட்டாரா கீழே? அதான், ஓகே ஓகே ஓகே. சந்தானத்தையே மனசில் வச்சுட்டு டான்ஸ் ஆடிருக்கீங்க. நான் சந்தானத்தை பார்த்து சொல்லணும், அது மாதிரி இல்லை. ஒரு எந்த ஒரு விஷயமே புதுசாக நீங்கள் பண்ணிகிட்டே போங்க. இன்றைக்கி வெற்றியை கிடைக்காம போகலாம். ஆனால் சினிமா என்பது என்றைக்குமே முயற்சி ஒரு நாளைக்கு வெற்றியை கொடுக்கும். அது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி பண்ணோம், இன்றைக்கே ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது இங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறேன், 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் எல்லாம் உழைச்சி தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த சினிமா வந்து லாட்ரி டிக்கெட்டும் கிடையாது. அதில் உழைப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும், இருந்துக்கிட்டே இருக்கணும். அது சின்சியராக இருக்கணும். சரியான நேரம் வரும்போது அந்த உழைப்புக்கு உண்டான வெற்றி உங்களை வந்து சேரும். ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும். நீங்கள் என்ன பணம் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த பணம் திருப்பி உங்கள் கைக்கு கிடைத்தால் நீங்கள் மறுபடியும் அடுத்த படம் கண்டிப்பாக எடுப்பீங்க நம்பிக்கை. ஏன்னா 3வது படம் இது. நெக்ஸ்ட் ஃபிலிமும் ரெடி ஆயிடுச்சு. அவங்களுக்கு சொன்னாங்க, அந்த படத்துலலாம் நீங்கள் எல்லாம் நடிக்கிறீங்க சார் அப்படின்னாங்க. இல்லாட்டாலும் பரவாயில்லமா, நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் நான். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கு வந்து சினிமா அரசியலில் மட்டும் நடக்கிற வரைக்கும் எதையுமே நம்பக்கூடாது. அது நம்ம கைக்கு வந்தால்தான் அது நமக்கு நிஜம் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த முயற்சி எடுத்தவங்க எல்லாருக்குமே, ஏன்னா நான் ரொம்ப லேட்டாச்சு, எங்களுக்கு லேட் ஆகலை. இது அவங்க அங்கே இருக்கிறவங்கள எத்தனை கேமராமெல்லாம் அவங்கெல்லாம் காலையில் 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி மார்னிங் 9 மணிலேருந்து ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணி எப்போ அவங்க அதை முடித்து கரெக்டாக அவங்கள பற்றி பேசும்போது லைட் ஆஃப் ஆயிடுச்சு சார். இன்னொரு வாட்டி அந்த லைனை சொல்லணும் சார். லைட் வந்தால் தான் சொல்ல முடியும். அது அத்தனை பேர் அவங்க மார்னிங்லேருந்து இருக்காங்க. அவங்க நைட் 9 o'clock போனால் தான் மறுபடியும் நாளைக்கு காலையில் மறுபடியும் ஒர்க்குக்கு போக முடியும். நமக்கு வந்து இது என்டர்டெயின்மெண்ட், அது அவங்களுக்கு ப்ரொஃபஷன். அப்படி இருக்கும்போது யாரையுமே காத்திரிக்க வைக்கும்போது என்ன ஆகிடும், இன்னும் கொஞ்சம் பேசுங்கம்மா, எங்களுக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கும்னு சொல்கிறவங்க பேசிட்டீங்களா, போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அது ஆகக்கூடாது. ஏன்னா இங்கே நிறைய இத்தனை ப்ரெஸ்ஸு வந்து சாதாரணமாக
ஒரு சின்ன படத்துக்கு வரத்துக்கு அதிசயம். இது உங்களுக்காக வந்திருக்காங்க, இல்லை உங்கள் எஃபர்ட்டுக்காக வந்திருக்காங்க. அவர் அனைவருக்கும் அந்த பின்ன அவங்களுக்கு தெரியும், நீங்கள் இதெல்லாம் ஃபாரின்லேருந்து வந்திருக்கீங்க, அந்த மாதிரி தெரியும். அதனால் டிலே ஆனதை பற்றி பெரிய விஷயமாக எடுத்துக்கல. மீண்டும் உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறேன். மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.